தை திருநாள் சகோதரத்துவத்தை, நன்றியுள்ளத்தை, பகிரும் பக்குவத்தை, உழைப்பின் மகத்துவத்தை நமக்குள் விதைக்கும் பெருநாள். நம்மை வாழ வைக்கும் விவசாயிகளை, அவர்களோடு இணைந்து உழைக்கும் கால்நடைகளை, அவர்களோடு இரண்டர கலந்து நிற்கும் இயற்கையினை நன்றியோடு கொண்டாடும் புனித நாள். பானையில் பொங்கல் பொங்கி வழிவது போல் நம் வாழ்வும் இறைவனின் எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரம்பி வழியும் என்பதற்கு அடையாளமாகி நிற்கும் இப்பொங்கல் விழா நமக்கு சில வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தருகிறது. முதலாவதாக, புது வாழ்வுக்கு அழைக்கும் போகி. பழையன மறைந்தன, புதியன தோன்றின என்ற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனத்தில் சொல்லப்பட்டது போல, பொங்கல் விழாவின் முதல் நாளாம் போகியன்று தேவையற்றவைகள் மற்றும் பழையன தீயிலிட்டு எரிக்கப்படுகின்றன. போகியின் தீ அழிப்பதற்கல்ல, மாறாக சுத்திகரிப்பதற்கு, புதிய ஒளி உள்ளே வர இடம் உருவாக்குவதற்கு. போகி திருநாள் நம்மையும் நமது தேவையற்ற கவலைகள், கசப்புகள், சோர்வுகள், பயங்கள் இவைகளை இறையருளால் முற்றிலுமாக நம்மிலிருந்து அப்புறப்படுத்தி புதிய நம்பிக்கை மற்றும் புது வாழ்வு நம்மில் துளிர்க்க வழிகாட்டுகிறது. இரண்டாவதாக, பணிவை புகட்டும் பொங்கல் விழா. விதைப்பதும் நீர் பாய்ச்சுவதும் உழைப்பதும் தான் என் சக்திக்கு இயன்றது. மழை வருவிப்பதும் விதைக்கு உயிர் கொடுப்பதும் இறைவன் அருளால் நிகழ்வது என்ற தாழ்ச்சி நிறை இதயத்துடன் இறை பராமரிப்பிற்கு தங்களது உழைப்பை கையளித்து பலனுக்காக காத்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பது போல, நான் விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார் என்ற இறைவாக்கிற்கேற்ப. இந்த நிகழ்வின் மூலம் விவசாயிகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம், நமது திறமையால் எதுவும் நடக்கப் போவதில்லை, மாறாக இறைவனின் அருளால் மட்டுமே எதுவும் சாத்தியமாகும். இந்த மனப்பக்குவம் நமக்குள் மலர பணிவு நமது வாழ்வின் மொழியாக வேண்டும். மூன்றாவதாக, நன்றியுணர்வுடன் வாழ கற்பிக்கும் விவசாயிகள். ஒரு நெற்கதிரின் விளைச்சலுக்கு பின் மறைந்திருக்கும் சில நம் இதயத்தை ரணப்படுத்தும் உண்மைகளாவன. விவசாயிகளின் களைத்த கைகள், சுட்டெரிக்கும் வெயிலில் அவர்கள் சிந்திய வியர்வை துளிகள், மழைக்காக காத்திருந்து கவலையினால் நீண்ட இரவுகள், அமைதியில் விண்ணை நோக்கி அவர்கள் எழுப்பிய ஜெபங்கள், நம்பிக்கையை மட்டுமே நெஞ்சில் சுமந்து நாட்களை நகர்த்திய தருணங்கள், சில வேளைகளில் எதிர்பார்த்த பலனை கண்ட மகிழ்ச்சி, பல வேளைகளில் பலன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம். அறுவடை நிறைந்தாலும் குறைந்தாலும் விவசாயி கடவுளை மறப்பதில்லை. அறுவடையின் முதல் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக்க தவறுவதும் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவாசனத்தை வாழ்வாக்க இவர்கள் தவறுவதில்லை. அதுபோல நம் வாழ்விலும் எல்லா நாட்களும் இனிமையானவை இல்லை எனினும் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க தவறக்கூடாது என்ற பாடத்தை விவசாயிகளிடமிருந்து நாம் கற்போம். நான்காவதாக, சகோதரத்துவத்தை கற்பிக்கும் பொங்கல் விழா. அறுவடை விழாவுடன் தொடர்புடைய சூரியன், மண், மழை இவை யாரையும் வேறுபடுத்துவதில்லை. பாரபட்சமின்றி சூரியன் எல்லார் மீதும் ஒளி வீசுகிறது, மண் விளைச்சலை தருகிறது, மழை எல்லார் மீதும் சீராக பொழிகிறது. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நல்லது, எத்துணை இனியது என்ற திருப்பாடலாசிரியரின் வரிகளை இதயத்தில் சுமந்து இயற்கையைப் போல் பாரபட்சமின்றி சகோதரத்துவம் காணுவோம். மதம், மொழி, இனம் என்னும் பெயரால் எழுப்பியிருக்கும் சுற்றுச்சுவர்களை தகர்த்து அதனை உறவை வளர்க்கும் இணைப்பு பாலமாக்குவோம். இயேசு கண்ட இறையாட்சி கனவுக்கு கரம் கோர்ப்போம். அறுவடையின் விழாவாம் இப்பொங்கல் திருநாளில் நாமெல்லாம் ஆரோக்கியமாக வாழ நமக்காக பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகள் நலமோடு வாழ்ந்திடவும், விவசாயம் தழைக்கவும் அனுதினம் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த பொங்கல் விழா நம் உள்ளங்களை நன்றியால் நிரப்பட்டும், நம் கைகளை பகிர்வால் திறக்கட்டும், நம் வாழ்வை சகோதரத்துவத்தின் அடையாளமாக மாற்றட்டும், மதங்களை தாண்டி மனிதர்களை இணைக்கும் பாலமாகட்டும், நம் வாழ்வை அன்பும் ஒற்றுமையும் நிறைந்ததாக மாற்றட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள்.